வணக்கம். கடந்த வீடியோவில் நம்ம தாவீது ஜெருசலேமை பிடிக்கிற வரைக்கும் பார்த்தோம், கிங் டேவிட். அதுக்கப்புறம் யூதர்களோட வரலாறு இன்னும் சுவாரஸ்யமாகுது. ஏன்னா அதுனா தாவீதோட பையன் அடுத்து வந்து ஆட்சிக்கு வர்றாரு, சாலமோன். இந்த பேரை வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், சாலமோன் ஆலயம், சாலமோன் ஆலயம். ஏன்னா இன்னைக்கு இருக்குல்ல இஸ்ரேல், இன்னைக்கு இருக்க ஜெருசலேமில் ஒரே ஒரு சுவர் மட்டும் உடைந்து போன சிதிலமடைந்த சுவர் ஒன்று இருக்குது. அதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சாலமோன் கெட்டிய ஆலயத்தோட ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அங்கே இருக்கிற மசூதிகள்லாம் இருக்கும்ல, அந்த மசூதி வந்து சாலமோன் ஆலயத்தை இடித்து கட்டப்பட்ட மசூதி அப்படின்னு சொல்லி அங்கே நிறைய கான்ட்ரவர்சி இந்த சாலமோனுங்கிற அந்த பேரை வச்சு நிறைய வரும் இன்றைக்கி கூட. ஸோ அப்போ அந்த மென்ஷன் பண்ணப்படுற அந்த குறிப்பிடப்படுற அந்த சாலமோன் வந்து தாவீதோட பையன், கிங் டேவிட்டோட பையன். அப்போ அவர் ஆட்சிக்கு வர்றாரு. தாவீது இறந்து போனவுடனே அவர் ஆட்சிக்கு வர்றாரு சாலமோனை வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் இருக்க இஸ்ரவேலர்கள் மக்கள் வந்து ரொம்ப ஒரு நியாயமான, ரொம்ப ஒரு நல்ல மனிதர், நல்ல அருமையான ஒரு மன்னர், அப்படி தான் சாலமோனை பார்க்குறாங்க. சாலமோன் வந்து அவங்க அப்பாவோட லெகசி அப்படி ஃபாலோ பண்ணுறாரு, ரொம்ப சிறப்பான ஒரு ஆட்சி கொடுக்குறாரு. அது போக அவர் ஒரு காரியம் பண்ணுறாரு. என்னென்னா, தாவீது உயிரோடு இருக்கும்போது தாவீதுக்கு வந்து அந்த ஜெருசலேம் நிலப்பரப்பில் ஒரு ஆலயம் கட்டணும்னு ரொம்ப ஆசை. அதுக்காக அவர் நிறையா காசு சேர்த்து வைக்கிறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் அதை கட்டி முடிக்கிறதுக்குள்ளே அவர் இறந்து போகிறார். அப்படி ஒரு பணியை தொடங்குறதுக்கு முன்னாடியே இறந்து போகிறார். ஏன்னா அவர் தொடர்ந்து யுத்தங்கள், அந்த எல்லையை அதிகரிக்கிறது, இப்படியே தொடர்ந்து பயணிச்சதுனால அவளால் அந்த ஆலயம் கட்ட முடியல. அப்போது தன் தந்தையோட ஆசையை நிறைவேற்றணும்னு சாலமோன் முடிவெடுக்கிறார். அப்போது அவர் அவங்க அப்பா சேர்த்து வச்சுருந்த காசு, மக்கள்கிட்ட அதிகமாக வரி வாங்குறது, இந்த மாதிரி எவ்வளவு சேர்க்க முடியுமோ பணங்கள் சேர்த்து ஒரு மிகப்பெரிய ஆலயம் கட்டுறாரு. அதுதான் சாலமோன் ஆலயம் அப்படின்னு அழைக்கப்படுறது. எப்போனா கிமு 987 இந்த காலகட்டத்தில் சாலமோன் ஆலயம் கட்டி அமைக்கப்படுது. அப்போது இந்த சாலமோன் ஆலயம் கட்டி மக்கள் எல்லாம் மிக கொண்டாட்டமாக கொண்டாடுறாங்க. யூதர்கள், அதாவது இஸ்ரவேலர்கள் வந்து கொண்டாட்டமாக கொண்டாடுறாங்க. இதில் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இந்த சாலமோன் ஆலயம் கட்டுறதுக்காக அதிகமாக வரி வசூலித்தார்ல, அப்போ மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா அது 7 வருஷம் அந்த ஆலயம் கட்டுறதுக்கு ஆயிருக்கு. அப்போ இந்த 7 வருஷமும் மக்கள்கிட்ட அதிகமான வரி வழங்கப்படுது, அதிகமான வேலைகள் வாங்கப்படுது. அப்போ மக்களுக்கு வந்து சின்ன அதிருப்தி இருக்குது. இருந்தாலும் அவங்க யாரை நம்புகிறாங்க? சாலமோனை நம்புகிறாங்க. ஏன்னா சாலமோன் மேலே மக்களுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்குது. ஆனால் என்ன ஆகுதுன்னா, சாலமோன் இறந்து போகிறார். கொஞ்ச நாளில் வயசாகி இறந்து போகிறார். சாலமோன் இறந்து போன பிறகு தான் அங்கே ஒரு பிரச்சனை ஆரம்பமாகுது. சாலமோன் இறந்து போகிறாரு. சாலமோனோட பையன் ரெகோபோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆட்சிக்கு வர்றார். பட் அவர் வந்து மக்களை வந்து சரியாக கவனிக்கல. அப்போது ஏற்கனவே வரி அதிகமாக கட்டினது, இன்னும் கொடுமைகள், அந்த பஞ்சம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பித்தோடனே மக்கள் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு புரட்சி படை ஒன்று அங்கே உருவாகுது மன்னருக்கு எதிராக. அந்த புரட்சி படையை வழிநடத்துகிற பேர் என்னென்னா ஜெரோபோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து வழி நடத்துகிறான். அப்போ இந்த ஜெரோபோம் வந்து என்ன பண்ணுறான்னா, மக்களை கூப்பிட்டு போய் மன்னர்கிட்ட போய் கேட்குறான், சாலமோனோட பையன்கிட்ட போய் கேட்குறான், இந்த மாதிரி மக்களுக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்குது, வரி வந்து அதிகமாக வசூலிக்கிறீங்க, எங்களை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு. ஆனால் அந்த சாலமோனோட பையன் வந்து எப்படி இருக்கான்னா, அவன் வந்து ஒரு கொடுங்கோல் மன்னனாக இருக்கான். அவன் இன்னும் வரி அதிகமாக்குறான். என்னையே எதிர்த்து நீங்கள் கேள்வி கேட்குறீங்களான்னு சொல்லிட்டு இன்னும் வரி அதிகமாக்குறான். அப்போ புரட்சி இன்னும் அதிகமாகுது. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த யூதர்களுக்காக ஒரு யூத ராஜ்யம் இருக்குல்ல, அந்த இஸ்ரேல், அந்த ஜெருசலேம், அதை சுற்றி ஒரு ராஜ்யம் இருக்குல்ல, தாவீது கட்டமைத்த ஒரு ராஜ்யம், மிகப்பெரிய எல்லைகள்லாம் விஸ்தீகரித்த ஒரு ராஜ்யம் இருக்குல்ல, அந்த ராஜ்யம் ரெண்டாக உடைந்து போகுது. இந்த இஸ்ரவேலர்கள், நான் சில இடத்துல இஸ்ரவேலர்கள்னு சொல்லியிருப்பேன், சில இடத்துல யூதர்கள்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம யூதர்கள் தான் அழைக்கிறோம். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் பைபிளில் அவங்க இஸ்ரவேலர்கள் தான் அழைக்கப்பட்டாங்க. எப்போ வந்து யூதர்களாக மாறுறாங்க, இஸ்ரவேலர்கள் வந்து எப்போ யூதர்கள்னு அழைக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த இடத்துல தான். ஏன்னா இந்த இஸ்ரவேலர்கள்ங்கிறவங்க 12 தலைமுறைகள், 12 ட்ரைப்ஸ் அப்படிம்பாங்க. ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் ஒரு கதை பார்த்துருப்போம், ஜோசப்னு சொல்லிட்டு. ஜோசப்புக்கு வந்து ஜோசப்போட சேர்த்து 12 அண்ணன் தம்பி இருப்பாங்க. எல்லாமே தான் போய் எகிப்தில் போய் குடியேறுவாங்க. அந்த 12 பேரோட தலைமுறைகள் தான், 12 சந்ததியினர் தான் இஸ்ரவேலர்கள்னு அழைக்கப்படுறாங்க இல்லையா. அதே 12 குடும்பங்கள் தான். இந்த 12 குடும்பங்கள் இப்போ 2ஆக உடையுது. இதில் 10 பேர் வந்து அந்த புரட்சி படை ஜெரோபோம் பின்னாடி போகிறாங்க. 2 இனங்கள் வந்து சாலமோனோட பையன் ரெகோபோம் அவன் பின்னாடியே இருக்கிறாங்க. அப்போ வடக்கு ஒரு ராஜ்யம், தெற்கு ஒரு ராஜ்யம்னு ராஜ்யம் 2ஆக உடையுது. அந்த பிரிஞ்சு போன 10 பேர் வந்து வடக்கு ஆட்சி பண்ணுறாங்க. அவங்கள வந்து இஸ்ரவேலர்கள் நினச்சிக்கிறாங்க, இஸ்ரேல் ராஜ்யம்னு இருக்குது. மீதி இருக்க இந்த 2 இனம் இருக்கு இல்லையா, இதில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, யூத இனம், பெஞ்சமின் இனம், இந்த 2 இனம் மட்டும் சாலமோனோட பையன் கூட இருக்காங்க.
மீதி அந்த 10 இனத்தில் லேவியட்ஸ்ன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, இஸ்ரேல்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, இந்த மாதிரி பல இனங்கள் இருக்கும். அவங்கெல்லாம் தனியாக ஆட்சி பண்ணுறாங்க. அதாவது இந்த இஸ்ரவேலர்கள் ஒன்றா இருக்கணும், இவங்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டு சாலமோன் ஆலயத்தை கட்டமைச்சார் சாலமோன். ஆனால் அந்த ஆலயமே ஒரு பிரச்சனையாகி இந்த 12 குடும்பங்கள் வந்து இரண்டாக உடையுது. இதில் என்னன்னா, அந்த 10 பேர் தனியாக போகிறாங்கல்ல, அந்த 10 பேர் வந்து அதுக்கப்புறம் அந்த சுற்றி இருக்க மன்னர்களால் தொடர்ந்து பல பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு அவர்கள் வந்து மொத்தமாக அழிந்து போகிறார்கள். அவங்கள வந்து வரலாற்று ஆய்வறிஞர்கள் வந்து எப்படி கூப்பிட்றாங்கன்னா த லாஸ்ட் ட்ரைப்ஸ், அதாவது தொலைந்து போன குடும்பங்கள் அப்படின்னு தான் அவங்க அழைக்கப்படுறாங்க. அவங்க என்ன ஆனாங்க, அவங்களோட வரலாறு என்னாச்சு அப்படிங்கிறது நிறைய கேள்விக்குரியாது. அப்போது இந்த மீதி இருக்க இவங்க இருக்காங்கல்ல, இவங்க அவங்கள வந்து யூத ராஜ்யம்னு அழைச்சிக்கிறாங்க. இந்த சாலமோனோட பையனுக்கு கீழே இருக்கிற அந்த கிங்டம், அந்த கிங்டம் மட்டும்தான் அதுக்கடுத்து நிலையாக இருக்காங்க. இந்த இடத்துல தான் இஸ்ரவேலர்கள் வந்து என்னவாகிறாங்கன்னா நம்ம யூதர்கள்னே எல்லா இடத்துலையும் அழைக்கப்படுறாங்க. ஏன்னா இப்போ 2 இனம் தானே இருக்குது, யூத இனம், பெஞ்சமின் இனம், இந்த 2 இனம் தான் இருக்குது. இவங்க வந்து யூதர்கள்னு அழைக்கப்படுறாங்க. இப்போ இந்த சாலமோன் ஆலயம் கட்டியாச்சு, இஸ்ரவேலர்கள் யூதர்களாக மாறுறாங்க, 2 இனம் தான் இருக்குது, எல்லாம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்க நேரம் தான் இன்னொரு பிரச்சனை வருது. சுற்றி பெரிய பெரிய கிங்டம்லாம் உருவாக ஆரம்பிக்குது. அதில் முக்கியமான கிங்டம் பாபிலோனியர்கள். இந்த பாபிலோனியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஜெருசலேம் வந்து கைப்பற்றுறாங்க. கிமு 580 இந்த காலகட்டங்களில் ஜெருசலேம் வந்து அவங்க கைப்பற்றுறாங்க. ஜெருசலேமை கைப்பற்றின மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாலமோன் ஆலயத்தை மொத்தமாக இடிச்சிடுறாங்க. சாலமோன் ஆலயம் தரைமட்டமாக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் யூதர்களை ஜெருசலேமை விட்டு வெளியே அனுப்புகிறாங்க. முதல் முறையாக, அதாவது மோசஸ் வந்து இவங்களை கூட்டு வர்றாரு, ஜோஸ்வா கொண்டு வந்து இந்த கானான் தேசத்தில் விடுறாரு இல்லையா, அந்த கானான் தேசத்துலேருந்து திரும்ப துரத்தி விடப்படுறாங்க யூதர்கள். அப்போது அவங்களுக்கு பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து ஆரம்பமாகுது. சாலமோன் ஆலயம் இடிக்கப்படுது. அந்த எந்த ஜெருசலேம் நிலப்பரப்பில் அவங்க மகிழ்ச்சியாக இருந்தாங்களோ அந்த நிலப்பரப்பில் இருந்து அவங்க துரத்தி அடிக்கப்படுறாங்க. அப்போது திரும்ப ஒரு 10 வருஷத்தில் இன்னொரு பெரிய கிங்டம் ஒன்று உருவாகுது. யாருன்னா சைரசு அப்படின்னு சொல்லி ஒரு கிங். அவர் வந்து பாரசீகம் அப்படின்னு சொல்லி ஒரு கிங்டம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, பாரசீக மன்னர்கள். அந்த பாரசீக மன்னன் வந்து சைரஸ்னு ஒரு மன்னன் வந்து திரும்ப அவன் வந்து பாபிலோனியர்களை அடித்து ஜெருசலேமை கைப்பற்றுறான். இது வந்து கிமு 580-70 அந்த காலகட்டங்கள். சரியான அந்த ஆண்டு ஞாபகம் இல்லை, கிட்டத்தட்ட அந்த காலகட்டங்கள். அந்த காலகட்டத்தில் சைரஸ் என்ன பண்ணுறான்னா அவன் ஒரு நல்ல கிங், அவன் வந்து ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு நல்ல மனிதன். அப்போ என்ன பண்ணுறான், அங்கே துரத்தி அடிக்கப்பட்ட யூதர்களை திரும்ப அவங்க நிலப்பரப்புக்கே வர வைக்கிறான். அவங்களுக்கு இன்னும் நிறைய பண உதவி செய்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த சாலமோன் ஆலயம் இடிக்கப்பட்டுச்சு இல்லையா, அதே இடத்துல ஒரு சாலமோன் ஆலயத்தை கட்டுறான். அதுதான் 2ஆம் சாலமோன் ஆலயம் அப்படின்னு அழைக்கப்படுது. யார் கட்டுறான்னா சைரஸும் அங்கே இருக்க யூத குருமார்கள் எல்லாம் சேர்ந்து மீண்டும் அந்த ஆலயத்தை கட்டமைக்கிறாங்க. இப்படி காலங்கள் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க 200 வருஷம். அதாவது இந்த யூதர்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பாபிலோனியர்கள் உள்ளே வந்ததுக்கப்புறமே இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எப்படி இருக்குன்னா, கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருப்பாங்க, திரும்ப பிரச்சனைகள் வரும், திரும்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க, திரும்ப பிரச்சனைகள் வரும். இப்படி தான் அவங்களோட வாழ்க்கை இருக்கும். அவங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சிங்கிறது எப்போவுமே ஒரு டெம்பரவரியான விஷயமாக தான் இருக்கும். ஒரு தற்காலிக மகிழ்ச்சி மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் இருக்கும். அப்போது கிமு 580 ஆலயம் கட்டப்படுது. அடுத்து ஒரு 200 வருஷம் சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பிரச்சனை உருவாகுது. அந்த பிரச்சனையோட பேர் என்னென்னா அலெக்சாண்டர். ஸோ அலெக்சாண்டர் த கிரேட்டுங்கிறவர் கிமு 320-30 அந்த காலகட்டங்களில் பிறந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அலையை ஏற்படுத்துகிறார். கிரேக்க மன்னர் அலெக்சாண்டர் டூங்கிறவர் வந்து கிரேக்க மன்னர். அவர் வந்து தொடர்ந்து என்ன நினைக்கிறாருன்னா, அந்த மொத்த உலகமும் கிரேக்க மன்னருக்கு கீழே வரணும், அலெக்சாண்டர் கீழே வரணும்னு நினைக்கிறார். அப்போ மிகப்பெரிய ஒரு படையை உருவாக்கி தொடர்ந்து சுற்றி இருக்க எல்லாத்தையும் பிடிக்கிறார். அப்போது கிரேக்க மன்னர்கள் எல்லாமே அந்த ஏரியா தான். இப்போ நம்ம சொல்கிற அந்த ஜெருசலேம் அதை சுற்றி அதுக்கு கொஞ்சம் தள்ளி எல்லாமே அந்த யூரோப் அந்த ஏரியாவில் தான் ஒவ்வொரு கிங்டமும் இருக்குது. அப்போ இந்த கிரேக்க கிங்டம் வந்து இந்த சைடு ஆசியாவை பிடிக்க வருது, இந்தியா இப்படி எல்லா இடத்தையும் அவர் பிடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்போது ஃபஸ்ட்டு அவங்க யாரை பிடிக்கிறாங்க, இந்த ஜெருசலேம் இந்த இடத்தெல்லாம் அவங்க ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சிடுறாங்க. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய படை, அது ஒரு புயல் மாதிரி. அந்த புயலில் வந்து ஈஸியாக ஜெருசலேம்லாம் விழுந்துருது. அதுக்கடுத்து தொடர்ந்து அவர் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கே வந்து சண்டை போடுறாரு, இப்போ மன்னர் புருஷோத்தமன் கூட சண்டை போடுறாரு. அதுக்கப்புறம் சின்ன வயசில் இறந்து போயிடுறாரு. தன்னோட 32 வயசுலேயே அலெக்சாண்டர் இறந்து போகிறார். இப்போ அலெக்சாண்டர் இறந்து போனோடனே அவர் பிடிச்ச கிங்டம் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவரோட படை தளபதிகள் வந்து அவங்களுக்குள்ள பங்கு போட்டுக்கிறாங்க. அப்போது இந்த ஜெருசலேமும் அலெக்சாண்டர் கீழே தானே இருக்குது. இதை யார் பங்கு போட்டுக்கிறான்னா தாலமி அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டரோட நேரடி படை தளபதி ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து தாலமி பேரரசு அப்படின்னு ஒரு கிங்டம் உருவாக்குறார். அந்த கிங்டமுக்கு கீழே ஜெருசலேம் வருது கிமு 332 அலெக்சாண்டர் இறந்ததுக்கப்புறம். அதில் அந்த கிங்டம் இருக்க வரைக்கும் அவ்வளோ பிரச்சனைகள் இல்லை, இவங்களுக்கு ஓரளவு சந்தோஷமாக தான் இருக்காங்க. திரும்ப ஒரு 100 வருஷத்தில் இந்த தாலமி கிங்டமும் அழிஞ்சு போகுது.
இந்த தாலமை கிங்டம் அழிஞ்சு போனோடனே இன்னொரு கிங்டம் வருது, செலுக்கிய பேரரசு. இந்த செலுக்கிய பேரரசும் யாருன்னா அலெக்சாண்டரோட ஒரு படைத்தளபதியான செலுக்கிய நிக்கந்தர் அப்படின்னு ஒருத்தர் உருவாக்குனது தான் இந்த செலுக்கிய பேரரசு. இந்த செலுக்கிய பேரரசுக்கு கீழே யார் வர்றா அப்படின்னா இந்த ஜெருசலேம் வந்து வருது. இந்த செலுக்கிய பேரரசுக்கு கீழே வந்த பிறகு தான் அவங்களுக்கு பல பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிக்குது. அதாவது அவங்க மத சடங்குகள் இருக்குல்ல, யூதர்களுக்குன்னு ஒரு மத சடங்குகள், மோசஸ் கொடுத்த மத சடங்குகள், அதுக்கடுத்து உங்கள் யூத குருமார்கள் உருவாக்குன இந்த மத சடங்குகளுக்கெல்லாம் நிறைய வந்து சட்டத்திட்டங்கள் வந்து கடுமையான சட்டத்திட்டங்கள் விதிக்கிறாரு அந்த அப்போ இருந்த ஒரு கிங். அதாவது இந்த செலுக்கிய பேரரசில் ஆன்டியோக் IV அப்படின்னு ஒரு கிங் இருக்கார். இந்த ஆன்டியோக் IV வந்து தொடர்ந்து பல சட்டங்களை விதிச்சுக்கிட்டே இருக்கார். அதில் முக்கியமான சட்டம் என்ன அப்படின்னா, யூதர்களோட முக்கியமான சடங்கு முறையில் ஒன்று வந்து விருத்தச்சேனம். அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா சுன்னத். இன்றைக்கி இருக்க இஸ்லாமியர்கள் வீட்டில் செய்வாங்க. ஆண் பிள்ளைகள் பிறந்து கொஞ்ச நாள்லேயே வந்து அவங்களோட ஆண் குறியோட முன் தோலை நீக்குவாங்க. இது வந்து யூதர்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. யூதர்களுக்கு அவங்க ஆரம்பத்தில் கொடுத்த அந்த சட்டத்திட்டங்களில் முக்கியமானது விருத்தச்சேனம். கண்டிப்பாக வந்து சுன்னத்து பண்ணியிருக்கணும் யூதர்களோட ஆண்மகன்கள் எல்லாம். அப்போது அந்த சுன்னத்து பண்ணுறது வந்து மரண தண்டனைக்குரியான ஒரு செயல் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்திட்டம் கொண்டு வர. அப்போது அவங்க கடுமையான சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்தோடனே அவங்களால அவங்க மதத்தை வந்து ஃபாலோ பண்ணவே முடியலை. அப்போது அது அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலாகுது. இதிலிருந்து எப்படி அவங்க மீண்டு வர்றது? அவங்களால அவங்க மதத்தை விட்டு கொடுக்கவே முடியாது. எந்த இடத்துலையும் யூதர்கள் வந்து அவங்க மதத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அப்போது அவங்க மதத்தை அவங்களால ஃபாலோ பண்ணிக்கலங்க முடியலங்கும் போது ரொம்ப ஒரு கோபம், ஒரு அரசுக்கு எதிரான ஒரு கலகம் அப்படின்னு ஒரு மனநிலையில் இருக்காங்க. ஆனால் யார் ஆரம்பிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்படியே பொறுத்து போகிறாங்க. இது ஒரு கட்டத்தில் எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா, சாலமோன் ஆலயம் இருக்குல்ல, அந்த சாலமோன் ஆலயத்துக்குள்ள கிரேக்கர்களின் கடவுளான ஜியோஸோட சிலையை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஏன்னா கிரேக்கர்களோட கடவுள் வந்து ஜிஎஸ். அந்த ஜிஎஸோட சிலையை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்க்கு வந்து எதை பலியிடுவாங்கன்னா பன்றியை பலியிடுவாங்க. யூதர்களுக்கு என்ன பிரச்சனைனா, பன்றி வந்து ஒரு தீண்டத்தகாத விலங்கு, அதாவது பன்றியை வந்து அவங்க தொடவே கூடாது இப்படின்னு அவங்களோட சட்டத்திட்டங்கள் சொல்லுது, மத சட்டத்திட்டங்கள் சொல்லுது. அப்போது அவங்களால ஏற்றுக்கொள்ளப்படவே முடியாத ஒரு மிருகத்தை வந்து அவங்க சாலமன் ஆலயத்திலேயே அவங்க ஜிஎஸ்க்கு வந்து பலியிடுறாங்க கிரேக்கர்கள். இப்படி பல கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு புரட்சி வெடிக்குது. இந்த புரட்சி வந்து ரொம்ப மிக முக்கியமான புரட்சி. இதை பற்றி பேசி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு காலகட்டம் வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு காரணத்துக்காக மதத்தை வச்சு சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் இந்தியாவை எடுத்துக்கலாம், பாகிஸ்தான் எடுத்துக்கலாம், எந்த ஒரு நாடாக இருக்கட்டும், யூரோப் கண்ட்ரியாக இருக்கலாம், எந்த ஒரு நாடாக இருக்கலாம், எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு காரணத்துக்காக மதத்தை வச்சு சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. நம்மளும் பல கலவரங்களை பார்த்துருக்கோம், பல யுத்தங்களை பார்த்துருக்கோம் நம்ம தலைமுறையிலேயே. அப்போது இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி வரலாற்று ஆய்வறிஞர்களால் மதத்தால் ஏற்படுத்தப்பட்ட முதல் யுத்தம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நிகழ்வை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். கிமு 167 இந்த காலகட்டங்களில் செலுக்கிய பேரரசு ஆந்தியோக் IV அங்கே அவங்கள ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு ஜெருசலேம். இந்த நேரத்தில் இன்னைக்கு இருக்கிற ஜெருசலேமோட மேற்கு பகுதி ஒரு 30 கிலோமீட்டர் மேற்க இருக்க மோடின் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நடந்ததாக இந்த நிகழ்வு சொல்லப்படுது. அங்கே இருக்கிற ஒரு வயசான ஒரு மத குருமார், அவர் பேர் வந்து மத்தியதாஸ் அப்படின்னு ஒருத்தர். அவரை வந்து அந்த கிரேக்க அரசு அதிகாரி என்ன பண்ணுறான்னா கழுத்தை பிடிச்சி தள்ளி விட்டு ஒரு பன்றியை பலியிட சொல்கிறான். அங்கே ஒரு பெரிய பன்றி இருக்குது, அந்த பன்றியை பலியிடுன்னு சொல்கிறான். ஆனால் அந்த மத்தியதாஸ்க்கு வந்து ஒரு 70-80 வயசு இருக்கும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பலியிட மாட்டேன், ஏன்னா பன்றி வந்து எங்களுக்கு தீண்டத்தகாத ஒன்று, நான் பலியிட மாட்டேங்கிறார். அவர் ஒரு யூத குருமார், அவர் பலியிட மாட்டேன்னு சொல்கிறார். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர், அந்த அரசு அதிகாரி என்ன பண்ணுறான்னா, இன்னொரு இளைஞனை பிடிச்சிட்டு வரான். அவனும் ஒரு யூத இளைஞன். சுற்றி கூட்டம்லாம் நின்று பார்க்குது. அந்த யூத இளைஞனையும் பிடிச்சி தள்ளி விடுறான். அந்த யூத இளைஞனை அந்த பன்றியை பலியிட சொல்கிறான். அந்த யூத இளைஞனும் ஃபஸ்ட்டு முடியாதுங்கிறான். ஆனால் அவன் மிரட்டுறான் அரசு அதிகாரி. அந்த அரசு அதிகாரி மிரட்டும் போது பயந்து போய் அவன் அந்த பன்றியை பலியிட்டுறான், அந்த யூத இளைஞன். இப்போ அந்த அரசு அதிகாரி என்ன பண்ணுறாருன்னா, மத்தியதாஸை பார்த்து சிரிக்கிறார். நீ என்ன சொன்ன, யூதர்களுக்கு வந்து பன்றி வந்து தீண்டத்தகாத விலங்குன்னு சொன்ன, இன்னைக்கு பாரு உன்னோட யூத இளைஞனே பன்றியை பலியிடுறான், இப்போ நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி அவன் அந்த இடமே அதிர்ற மாதிரி சிரிக்கிறான். அப்போ மத்தியதாஸ்குள்ள பயங்கரமாக கோவம் வருது. அங்கே அந்த இளைஞன் கையில் வாள் இருக்குல்ல, அந்த பன்றியை பலியிட்ட இளைஞன், அவனோட வாளை பிடுங்கி அந்த இளைஞன் தலையை வெட்டிடுறார். ஏன்னா அவரால் அதை ஏற்றுக்கவே முடியலை. அவனோட சிரிப்பு, அவனோட ஆங்காரம் எல்லாத்தையும் அவரால் ஏற்றுக்கவே முடியல. அதோடு அவர் நிறுத்தலை, அங்கே சுற்றி இருப்பாங்கள்ல அந்த சோல்ஜர்ஸ், அவ்வளோ பேரையும் வெட்டுறாரு. அந்த பிரச்சனைக்கு காரணமான அந்த அரசு அதிகாரியும் வெட்டுறாரு. அந்த வெட்டின அந்த இடத்துல, அந்த மோடிங்கிற அந்த இடத்துல புரட்சி ஆரம்பமாகுது. அப்போ அந்த மத்தியதாஸ் இருக்கார் இல்லையா, அங்கே வந்து அவர் புரட்சிகரமாக பேசுகிறார். நம்ம மதத்தை நம்ம மீட்கணும், இந்த கிரேக்கர்களை இந்த மண்ணை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லி புரட்சிகரமாக பேசுகிறார். அப்போ
அவருக்கு பின்னாடி வந்து அங்கே சுற்றி இருந்த கூட்டம் வந்து மத்தியதாஸ் பின்னாடி சேருது. இதில் முக்கியமாக அந்த மத்தியதாஸ்க்கு ஒரு 5 பசங்க இருக்காங்க, அவங்களும் சேர்றாங்க. அப்போது தொடர்ந்து போர் அந்த கலகம் வந்து ஒரு யுத்தமாக மாறுது. அப்போது ஒரு சின்ன அந்த யூதர்கள் சின்ன புரட்சியாளர்களாக ஆரம்பித்தவங்க அந்த மிகப்பெரிய பேரரசான செல்யூக் பேரரசை எதிர்த்து சண்டை போடுறாங்க. இப்போது இதில் முக்கியமாக யார் வந்து மத்தியதாஸ் கொஞ்ச நாளில் இறந்து போயிடுறாரு. மத்தியதாஸோட பையன் யூதாஸ் மெக்கோபியன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இதை வந்து தொடர்ந்து வழி நடத்துகிறார். அப்போது இந்த போர் வந்து ஒரு மிகப்பெரிய போர் ஆகுது. இது ஒரு அடுத்த ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இந்த போர் நடக்குது. இந்த போர் முடியும் போது இவங்க இந்த ஜெருசலேம் வந்து யார் மீண்டும் கைப்பற்றிடுறாங்கன்னா இந்த மத்தியதாஸோட பிள்ளைங்க வந்து கைப்பற்றிடுறாங்க. இந்த யூதாஸ் மெக்கோபியன் வந்து செத்து போயிடுறான். செத்து போனாலும் அதுக்கடுத்து அவனோட தம்பி சீமான் தாசி அவன் தான் அதை வழி நடத்தி இந்த யூத ராஜ்யத்தை திரும்ப உருவாக்குறான். இப்போது செல்யூக் பேரரசு கீழே இருந்தாங்கல்ல, இப்போ ஜெருசலேமை மீண்டும் கைப்பற்றி அவங்களுக்கு ஒரு தனி கிங்டம் உருவாக்குறாங்க. இந்த கிங்டம் பேர் அவங்க என்ன பேர் வைக்கிறாங்கன்னா ஹாஸ்மோனியா கிங்டம், ஹாஸ்மோனியா அரசாங்கம். சீமான் தாசி என்ன அறிவிக்கிறான் அப்படின்னா, இதுக்கு வந்து மன்னர்னு ஒருத்தன் கிடையாது, யூத குருமார் தான் இதை ஆட்சி பண்ணணும். அப்போ நான் தான் இன்னிலிருந்து தலைமை யூத குருமார், நான் தான் இதை ஆட்சி பண்ணுவேன், இங்கே மன்னர்னு ஒருத்தர் கிடையாது அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்தனா சீமான் தாசி. இந்த மெக்காபியன் புரட்சி இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா மெக்காபியன் புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மத்தியதாஸோட பையன் தானே இதை வழி நடத்துறாரு. அதனால் யூதாஸ் அந்த மெக்காபியன் பண்ணுறனால இந்த புரட்சி பேர் வந்து மெக்காபியன் புரட்சி. இந்த மெக்காபியன் புரட்சி இருக்கு இல்லையா, இந்த புரட்சி முடிகிற டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ஆலயத்தை மீட்பாங்க, சாலமோன் ஆலயத்தை. சாலமோன் ஆலயத்துக்குள்ளே போய் ஜிஎஸோட சிலையை உடைச்சி கிரேக்கர்களுக்கு சம்பந்தமான பொருட்கள் எல்லாம் வெளியே தூக்கி போட்டு அந்த ஆலயத்தை மீட்பாங்க. அந்த ஆலயத்தை மீட்கிறத இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் வந்து அவங்க கொண்டாடுறாங்க. இன்றைக்கி நம்ம தீபாவளி நம்ம கொண்டாடுறோம்ல, இங்கே வந்து இந்துக்கள் வந்து தீபாவளி கொண்டாடுறோம், விளக்கேற்றி வச்சு கொண்டாடுறோம், அதை வந்து தீப விழா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி யூதர்களுக்கு இன்றைக்கும் ஒரு தீப விழா இருக்குது, அது பேர் வந்து ஹனுக்கா. இந்த ஹனுக்கா தீப விழா வந்து அவங்க 7 நாள் தீபம் ஏற்றி கொண்டாடுவாங்க. இந்த விழா எதுக்காக அவங்க கொண்டாடுறாங்கன்னா, இந்த மெக்காபியன் புரட்சி அந்த ஆலயத்தை மீட்கிறாங்க இல்லையா, மீண்டும் சாலமோன் ஆலயத்தை மீட்கிறாங்க இல்லையா, அதுக்கு நினைவாக தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஹனுக்காங்கிற விழா வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த மெக்காபியன் புரட்சி தான் முதல் முறையாக மனிதன் வந்து மதத்திற்காக சண்டை போட்ட ஒரு யுத்தம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. இந்த மெக்காபியன் புரட்சியை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எதை வாசிக்கணும்னா, பைபிளில் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துகிறாங்களே, பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துகிற பைபிளில் ஒரு 7 அதிகாரம் வந்து நீக்கப்பட்ட அதிகாரம். அது ஒரு எடிட்டட் பைபிள் தான் இன்றைக்கி இருக்கிற பைபிள் வந்து. ப்ரொட்டஸ்டன்ஸ்னு சொல்லி கிபி 900 அதாவது 9ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டில் வந்து சில இயக்கம் வரும். அந்த இயக்கம் வந்த பிறகு அதுக்கு முன்னாடி பயன்படுத்தின பைபிள் வந்து எடிட்டடாக இருக்கும். ஸோ அது எதுக்காக நீக்கினாங்க, அதில் என்ன கான்ட்ரவர்சி இருந்துச்சுனால கண்டிப்பாக தனியாக ஒரு வீடியோ பேசலாம். அந்த 7 அதிகாரம் வந்து அதில் சில கான்ட்ரவர்சி இருக்கும், அது தேவையில்லை, அது கிரேக்க மொழியில் இருக்கும் அப்படின்னு பல காரணங்களால் நீக்கப்பட்டுச்சு. அந்த 7 அதிகாரத்தில் வந்து ஒரு நிறையா இருக்கும். தோபித் அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கும், மெக்காபியஸ் 1 மெக்காபியஸ் 2 அப்படின்னு அதிகாரங்கள் இருக்கும். இந்த மெக்காபியஸ் 1 மெக்காபியஸ் 2 இருக்குல்ல, இதில் இந்த மெக்காபியன் புரட்சியை பற்றி அதிகமான தகவல்கள் இருக்கும். இன்றைக்கும் ரொம்ப பழமைவாத கிறிஸ்தவர்களும் கேத்தோலிக் கிறிஸ்டின்ஸ் அவங்களும் இந்த அவங்க யூஸ் பண்ணுற பைபிளில் வந்து அந்த 7 அதிகாரம் இருக்கும் அடிஷ்னலாக. அந்த 7 அதிகாரமில் மெக்காபியஸ் 1 மெக்காபியஸ் 2 இந்த 2 அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த மெக்காபியன் புரட்சியை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாய்ப்பு இருந்தால் அதையும் வாசித்து பாருங்கள். ஸோ இந்த மெக்காபியன் புரட்சிக்கு அப்புறம் ஹாஸ்மோனியா கிங்டம் வந்துடுது. இந்த ஹாஸ்மோனியா கிங்டம் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு ஒரு விஷயம் நடக்குது. அதாவது யூதர்களை பொறுத்த வரைக்கும் பிறப்பால் மட்டும்தான் யூதர்களாக முடியும். நீங்கள் கிறிஸ்தவ மதமாற்றம் நடந்திருக்கும், இஸ்லாம் மதமாற்றம் நடந்திருக்கும், இந்துக்கள் மதமாற்றம் பொதுவாக அந்த கான்செப்ட் கிடையாது இந்துக்களில். அதே போல் யூதர்கள்லையும் மதமாற்றம்ங்கிற ஒரு கான்செப்ட் கிடையவே கிடையாது. யூதன்கிறவன் பிறப்பால் மட்டும்தான் யூதனாக இருக்க முடியும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் உண்டு, யூதர்கள் தான் உலகத்திலே தலை சிறந்த இனம், கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட இனம். அப்போது யூதன்கிறவன் பிறப்பால் மட்டும்தான் யூதனாக இருக்க முடியும். ஒரு பிறப்பால் வேற ஒரு மதத்தில் வந்து வேற ஒரு இனத்தில் பிறந்துட்டு அவன் யூதனாக கன்வெர்ட் ஆக முடியாது. இது வந்து யூதர்களோட கட்டுப்பாடு. நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் வரலாறுல எந்த இடத்துலையுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் யூத மதமாற்றம் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். ஆனால் வரலாறுல ஒரே ஒரு தடவை நடந்துச்சு. இந்த ஹாஸ்மோனியா கிங்டம் இருக்குல்ல, இந்த ஹாஸ்மோனியா கிங்டமில் அடுத்து கொஞ்ச நாள் கழித்து வந்த ஒரு அவங்க மன்னர் கிடையாதுல்ல, குருமார் தானே. அந்த தலைமை குருவாக யார் இருக்கா அப்படின்னா ஜான் ஹிர்கனஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பக்கத்தில் இருக்க இன்னொரு இனம் வந்து ஏதோமியர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இனம், அது ஒரு சின்ன ட்ரைப்ஸ் தான், அவங்க ஒருத்தவங்க இருக்காங்க ஏதோமியர்கள். இந்த ஏதோமியர்களை பிடிச்சி வச்சு கெட்டி போட்டு சில ஆயிரம் இளைஞர்கள் இருந்திருப்பாங்க, அவ்வளோ பேருக்கும் சுண்ணத்து பண்ணி விடுறாரு.
அவங்களோட ஆண்குறியோட முன் தோலை இது பண்ணி ரிமூவ் பண்ணி அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் அவங்க யூத குருமார்கள் மூலமாக அவங்கள வந்து யூத மதமாக கன்வெர்ட் பண்ணுறாரு ஏதோமியர்களை. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக அந்த மத மாற்றம் நடக்கும்போது பார்த்துறீங்களா, ஒரு இன்னொரு மதத்துலேருந்து வர்றவங்களுக்கு வந்து சலுகைகள் கொடுப்பாங்க. நீ என் மதத்துக்கு மாறிடு, நான் வந்து உனக்கு கொஞ்சம் காசு கொடுக்குறேன், வேலை வாய்ப்பு கொடுக்குறேன், இந்த மாதிரிலாம் சில இடங்களில் நடக்கும் இல்லையா. அதே மாதிரி ஏதோமியர்கள் வந்து வாண்டடாக வந்து மதம் மாறுறவங்களுக்கு நிறைய சலுகைகளும் கொடுத்தாரு ஜான் ஹிர்கனஸ். அப்போ என்ன பண்ணாருன்னா, அரசில் கவர்மெண்ட்டில் இருக்க முக்கியமான போஸ்டெல்லாம் ஏதோமியர்களுக்கு கொடுத்தாரு. இப்படி ஒரே ஒரு யூத மத மாற்றம் மட்டும் வரலாற்றில் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம சொல்லி ஆகணுங்கிறக்காண்டி இந்த வரலாறு நான் சொல்கிறேன். அப்போ அந்த ஹாஸ்மோனியா கிங்டம் தொடர்ந்து ஆட்சி பண்ணுது. இதில் ஒரே ஒருத்தவங்களை பற்றி மட்டும் நம்ம சொல்லி ஆகணும். சலோமியா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ஆண்டோ சலோமியா அவங்க பேர். ஒரு பெண், அதாவது அவங்க கணவன் வந்து அவர் தான். இதில் அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா, ஜான் ஹிர்கனஸ்க்கு அடுத்து ஒருத்தர் வராரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இனிமே மன்னர்கள் தான், யூத குருமாரெலாம் கிடையாது, நான் மன்னர்னு சொல்லி தானே அறிவிச்சுக்கிறார். அப்போ ஹாஸ்மோனியா கிங்டமும் ஒரு நார்மல் கிங்டம் மாதிரி தான். அங்கே ஒரு மன்னர் இருப்பார், ஒரு ஆட்சி நடக்கும். அப்போது ஒரு மன்னர் வந்து இளம் வயதிலே இறந்து போயிடுறாரு. அவர் 23 வயதில் இறந்து போயிடுறாரு. அவர் பசங்களும் அப்போ ரொம்ப சின்ன பசங்க. அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மன்னரோட மனைவி வந்து ஆட்சிக்கு வராங்க. அவங்க பேர் தான் இந்த சலோமியா. ஏன் இந்த சலோமியாவை பற்றி நம்ம இந்த வரலாறு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்க யூதர்களை பற்றி வெளியே இருக்கவங்களோட பார்வை என்ன? யூதர்கள்னால் நம்ம என்ன நினைக்கிறோம்? யூதர்கள் இஸ்ரேலில் இருக்கவங்க மிகப்பெரிய அறிவாளிகளாக இருப்பாங்க. நோபல் பரிசு வாங்கினவங்க லிஸ்ட் எடுத்தோம்னா ஒரு 50% மேலே நோபல் பரிசு வாங்கின அறிவியல் அறிஞர்கள் எல்லாம் யாராக இருக்காங்கன்னா யூதர்களாக இருக்காங்க. இன்றைக்கும் யூதர்கள் எடுக்கிற திரைப்படங்களாக இருக்கட்டும், அவங்க கண்டுபிடிப்புகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்குது. ஆனால் ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் யூதர் தான். இந்த மாதிரி நீங்கள் மிகப்பெரிய இயக்குனர்லாம் எடுத்த ஒரு யூதராக இருக்காங்க. அப்போது யூதர்கள்னாலே ஒரு அறிவார்ந்த சமுதாயம் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி யார் போடுறான்னா, சாலோமியா தான் போடுறாங்க. இந்த சாலோமியா ஆட்சிக்கு வந்தவொடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கட்டாய கல்வி அப்படிங்கிற ஒரு சிஸ்டமை கொண்டு வராங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கிமு ஜீசஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி, கிமு 60 இருக்கும் இல்லை 70 இருக்கும் காலகட்டம், எனக்கு சரியாக அந்த வருஷம் ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த காலகட்டங்களில் சாலோமியா வந்து கட்டாய கல்வி, யூத பிள்ளைகள் எல்லாம் கண்டிப்பாக கல்வி கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஸ்கூலுக்கு, அங்கே நிறைய பள்ளிகள் கட்டுறாங்க, அவங்கள பிள்ளைகள் எல்லாம் பள்ளிகளத்துக்கு வர வைக்கிறாங்க. அதுபோக இல்லாமல் ரபி அப்படின்னு சொல்லி, ரபின்னா அவங்க யூத இதில் சொல்லணும்னா அந்த யூத மதத்தை பற்றி டீச் பண்ணுற ஆசிரியர்கள், இந்த மாதிரி நிறைய ரபிக்களை வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. அப்போது அவங்க சமுதாயத்தை வந்து மிகப்பெரிய அறிவார்ந்த சமுதாயமாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி பல முயற்சிகள் எடுத்ததில் மிக முக்கியமான ஆள் வந்து சலோமியா. அவங்க தான் ஆரம்ப புள்ளின்னு சொல்லலாம். இன்றைக்கி 2000 வருஷம் கழிச்சு நம்ம பேசுகிறோம் யூதர்கள்னா அவங்க ஒரு அறிவார்ந்த சமுதாயம்னு. இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி ஒரு பெண் அரசி போட்ட சில சட்டத்திட்டங்கள் தான். அப்போது சலோமியா ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட பசங்க 2 பேர் ஆட்சி பண்ணுறாங்க. அவங்க பசங்களுக்குள்ளே என்ன ஆயிடுதுன்னா சண்டை வந்துடுது, யார் ஆட்சி பண்ணுறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே ஒரு சிவில் வார் நடக்குது, ஒரு உள்நாட்டு யுத்தங்கள் நடக்குது. இதில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அந்த மக்கோபியன் புரட்சியில் வந்து செல்யூக் பேரரசை ஒரு புரட்சியாளர்கள் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு. அதில் ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். அது ஒரு பேரரசு, செல்யூக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய அரசு. அந்த மிகப்பெரிய கிங்டமை ஒரு புரட்சியாளர்கள் எப்படி வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்போது இது என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அதுக்கு வந்து அவங்களால தனியாக வெற்றி பெற்றிருக்க முடியாது, பக்கத்தில் இருக்க இன்னொரு கிங்டம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு. அந்த கிங்டம் யாருன்னா ரோம். ஏன் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மக்கபியன் புரட்சி நடந்துகிட்டு இருக்கும்போது தான் ரோம் கிங்டம் வந்து தலை தூக்குது. அது ஒரு பெரும் அரசாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போது அவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துலேயே செல்யூக் பேரரசுன்னு இன்னொரு பேரரசு இருந்தால் அவங்களுக்கு இடைஞ்சல்ல. அப்போது அங்கே உள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ மக்கபியன் புரட்சி வெற்றி பெற்றதுக்கு ரோமோட ஆதரவு ரொம்ப முக்கியம். மறைமுக ஆதரவு ரோம் கொடுக்குறாங்க. அப்போது இந்த நேரம் இப்போ இந்த சலோமியாவோட 2 பசங்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு உள்நாட்டு யுத்தம், யார் அடுத்த மன்னராகிறது நடக்கும்போது இங்கே ரோம் என்ன ஆயிருதுன்னா, ரோம் வந்து ஒரு மிகப்பெரிய கிங்டம் ஆயிடுது. ரோம் வந்து அந்நேரம் மேற்கு பகுதியில் ரோம் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது. அப்போது ரோம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மன்னர்கள் ஆட்சி கிடையாது, செனட் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 10 பேர் கொண்ட உறுப்பினர், அங்கேயும் ஒரு மத குருமார்கள் மாதிரி தான், அவங்க தலைமையில் தான் ஆட்சி நடக்கும். அந்த ரோமோட தலைமையில் முக்கிய படை தளபதிகளாக அப்போ யார் இருந்தானா 2 பேர், ஜூலியஸ் சீசர், பாம்பே த கிரேட். அப்போது ஜூலியஸ் சீசர் வந்து கிழக்கு பக்கம், மேற்கு பக்கம் ஃபுல்லாக ஜூலியஸ் சீசர் பிடிப்பார், கிழக்கு பக்கம் எல்லாம் பாம்பே பிடிப்பார். அப்போது ரோமோட கிழக்கு பக்கமாக அமைந்திருந்தது தான் இந்த ஜெருசலேம். இந்த ஜெருசலேமுக்குள்ளே யார் வர்றான்னா பாம்பே உள்ள வர்றார். ஏன்னா இங்கே ஏற்கனவே உள்நாட்டு யுத்தம் நடந்துகிட்டு இருக்குல்ல ஹாஸ்மோனியா கிங்டம்ல. அப்போ உள்ளே வந்த பாம்பே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவங்க 2 பேருக்கும் சமாதானம் பண்ணுறேங்கிற பேரில் 2 பேரையும் அடக்கி உடக்கி
அங்கே ஒரு கவர்னர் அப்பாயின்மெண்ட்டு போயிடுறாரு. அப்போ ஹாஸ்மோனியா கிங்டம் இனிமே கிடையாது, ரோமுக்கு கட்டுப்பட்ட ஒரு கவர்னர் தான் அங்கே ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட்டு பாம்பே போயிடுறாரு. ஆனால் வரலாறு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு அறிவியல் மாதிரி தான். ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் சொல்லுவாங்க இல்லையா, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பட்டாம்பூச்சி சிறகடிச்சிச்சுன்னா அதன் விளைவாக இன்னொரு இடத்துல ஒரு பூகம்பம் வெடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த பட்டாம்பூச்சி விளைவு வந்து வரலாறுக்கும் உண்டு. அதாவது பாம்பே கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த ரோம் இருக்குது, பாம்பே ஒரு கட்டத்தில் கொல்லப்படுறாரு. அங்கே இருக்கிற பிரச்சனை, அதாவது பவர் பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, ஜூலியஸ் சீசர் பெரியவரா பாம்பே பெரியவரா அப்படின்னு அங்கே ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையில் பாம்பே கொல்லப்படுறார். பாம்பே கொல்லப்பட்டோடனே அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற ராஜ்யங்கள் எல்லாம் அங்கே கலகங்கள் உருவாகுது. ஏன்னா அங்கே ஒரு பாம்பேவோட கவர்னர் அங்கே இருக்காரு, இப்போ பாம்பேவே இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும், அங்கே பிரச்சனைகள் வரும். அப்போ இதுதான் சமயம்னு சொல்லிட்டு திரும்ப ஹாஸ்மோனியா கிங்டம் வந்து அங்கே இருக்கிற அவங்க தானே ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணாங்க, அவங்க திரும்ப அங்கே இருக்க கவர்னரை துரத்தி விட்டு திரும்ப ஹாஸ்மோனியா கிங்டமை நிறுவுறாங்க. அப்போது இந்த இடத்துல குறிப்பாக ஒரு கேரக்டர் வந்து நம்ம பேசி ஆகணும், ஆன்டிபாட்டர் அப்படின்னு ஒருத்தன். இந்த ஆன்டிபாட்டர் யாருன்னா, ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும்ல ஜான் ஹிர்கனஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோமியர்களை மதம் மாற்றுறவங்களுக்குலாம் அவனுக்கு வந்து உயர் பதவி கொடுத்தான்ட்டு, அந்த மாதிரி ஒரு ஏதோமியர் தான் ஆன்டிபாட்டர். அப்போது அந்த மதம் மாறினதுக்காக ஒரு பதவி பெற்ற ஒரு தலைமுறையை சேர்ந்தவன் தான் ஆன்டிபாட்டர். இந்த ஆன்டிபாட்டருங்கிறவன் யாருன்னா ஒரு முக்கியமான போஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஹை அஃபிஷியல். இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, கிங்குக்கு விசுவாசமாக இருக்கவே மாட்டான். யார் பவர்ஃபுல்லோ அவங்களுக்கு விசுவாசமாக இருப்பான். ஏன்னா இவனுக்கு தேவை, இவனுக்கு வந்து பவர் வேணும், இவனோட பையனுக்கு பவர் வேணும், இப்படி நினைக்கிற ஒரு ஆள் தான் ஆன்டிபாட்டர். அதாவது பாம்பே இருக்கும்போது பாம்பேயோட விசுவாசி, பாம்பே செத்து போனோடனே ஜூலியஸ் சீசர் வராரு, ஜூலியஸ் சீசர் கிங்காகவே ஆயிடுவார். அப்போ ஜூலியஸ் சீசர் இருக்கும்போது ஜூலியஸ் சீசரோட விசுவாசி, ஜூலியஸ் சீசரும் கொல்லப்படுவார், ஆகஸ்டஸ் சீசர்ன்ற அடுத்த மன்னர் வருவார். அப்போ ஆகஸ்டஸ் சீசரோட விசுவாசியாக இருப்பான். அப்போ என்ன பண்ணுவான்னா, இப்போ ஹாஸ்மோனியா கிங்டம் தனி கிங்டம் ஆயிருதுல, இதை வந்து ரோமுக்கு எதிராக அவங்க கழகங்களை உருவாக்குறாங்கன்னு சொல்லிட்டு போய் அகஸ்டஸ் சீசர்கிட்ட போய் சொல்லுவான். அப்போது நீங்கள் வந்து இவங்களை பிடிங்க, நம்ம ரோமுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள ஜெருசலேமை கொண்டு வாங்க, உங்களுக்கு அடிமையாக நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம், இப்படின்னு போய் ஆன்டிபாட்டர் வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருப்போம். இப்போ அகஸ்டஸ் சீசருக்கு அடுத்து யார் வருவானா, மார்க் ஆண்டனி வருவார். இப்போ இந்த மார்க் ஆண்டனி என்ன பண்ணுவார்னா, ஒரு மிகப்பெரிய படையை வந்து இந்த ஆன்டிபாட்டர் சொன்னதை கேட்டு ஜெருசலேமுக்குள்ள அனுப்புவார். அப்போ இருக்கிற ஹாஸ்மோனியா கிங்டமோட மன்னர் கொல்லப்படுவார். அப்போது திரும்ப ரோமானியர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள ஜெருசலேம் வரும். அப்போ இந்த ரோமானியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆன்டிபாட்டரோட பையன் இருக்கான்ல ஹெரோத், அவன் பேர் ஹெரோத் த கிரேட் அப்படின்னு வரலாறுல அழைக்கப்படுற ஒரு மன்னர், அந்த மன்னரை கொண்டு வந்து அதில் கிங்காக உட்கார வச்சுட்டு போயிடுவாங்க அந்த மார்க் ஆண்டனியோட படை. அதாவது அகெயின் ரோம் கட்டுப்பாட்டுக்குள்ள நீ ஒரு ஆட்சி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ ஆன்டிபாட்டரோட பையன் ஆட்சிக்கு வரான். ஒரு வரலாறு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு நூல் போட்ட மாதிரி அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும். ஏதோ ஒரு ஏதோமியர்கள் ஒரு நார்மல் ட்ரைபாக இருந்திருப்பாங்க, அவங்கள வந்து பிடிச்சிட்டு வந்து கட்டாய மதம் மாற்றம் மாற்றுறாரு நம்ம ஜான் ஹிர்கனஸ். இந்த ஜான் ஹிர்கனஸ் அவரை கட்டாய மதம் மாற்றனால தான் ஆன்டிபாட்டர் வந்து ஒரு முக்கிய பதவியில் இருக்கார். இந்த ஆன்டிபாட்டர் முக்கிய பதவியில் இருக்கனால தான் பல சூழ்ச்சிகள் செஞ்சு ரோமை கூட்டு வந்து தன்னோட பையனை வந்து மன்னராக்குறாரு. கிமு 39 ஹெரோத் வந்து மன்னராகிறார். இந்த மன்னர் தான் இயேசு பிறக்கும் போது அந்த ஜெருசலேமை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த மன்னராக இருக்கார். ஸோ அகெயின் ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தான். அன்னைக்கு ஒருவேளை ஜான் ஹிர்கனஸ் வந்து ஏதோமியர்களை மதம் மாற்றணும்னா வரலாறு வேறு மாதிரி ஆயிருந்திருக்கலாம். ஒருவேளை இயேசு கொல்லப்படாமல் கூட இருந்திருக்கலாம், ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கலாம், வரலாறு இன்னும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கலாம். எல்லாமே ஒரு சின்ன மாற்றங்கள் தான் இவ்வளோ பெரிய விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு. சரி, நம்ம திரும்ப வருவோம். இப்போ ஹெரோத் வந்து ஆட்சிக்கு வர்றார். ஹெரோத் ஆட்சிக்கு வந்து அவர் வந்து திரும்ப அவர் ஒரு கொடுங்கோலன் ஆட்சி தான், அப்படி ஒன்றும் மக்களுக்கு நல்லதெல்லாம் செய்யலை. ஆனால் இன்றைக்கி வரலாற்றில் அவர் எப்படி அழைக்கிறாங்கன்னா ஹெரோத் த கிரேட் அப்படின்னு அழைக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, மக்களுக்கு தொடர்ந்து கொடுமைகள், அதிகமான வரி, இப்படி அதே மாதிரி ரோம் என்ன சொல்கிறோமோ அதுக்கு தலையாட்டுற ஒரு பொம்மை, இந்த மாதிரி ஆட்சி அமைச்சிட்டு இருக்க ஹெரோத் அவருக்கு தெரியும் மக்கள் அவர் மேலே பயங்கர வெறுப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ மக்களை எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ரொம்ப எளிமையான வழி, மக்களை சமாதானப்படுத்தணும்னா அவங்களோட மதம் சம்பந்தமான விஷயத்தில் கையை வச்சா போதும். அப்போது அவங்களுக்கு என்ன பிடிக்கும், யூத மதம் ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே இதில் வந்து இந்த சாலமன் ஆலயம் என்ன ஆகுனா சிதிலமடைஞ்சிரும். இந்த பாபிலோனியர்களுக்கு அப்புறம் பாபிலோனியர்கள் தரைமட்டமாக்குவாங்க. சைரஸ் வந்து 2ஆம் சாலமன் ஆலயம் கட்டி கொடுப்பார் இல்லையா, அந்த 2ஆம் சாலமன் ஆலயம் வந்து இடையில கிரேக்கர்கள் ஆட்சி பண்ணும்போது இந்த ரோம் பிரச்சனை வரும்போது அப்பப்போ இந்த சாலமன் ஆலயம் வந்து சிதிலமடைஞ்சு போயிருக்கும், அதை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சிச்சுவேஷனில் தான் இருக்கும். அப்போ இந்த ஹெரோத் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த சாலமன் ஆலயம் வந்து இன்னும் ஒரு பிரம்மாண்ட ஆலயமாக கட்டி அமைப்பான். அப்போ அந்த கெட்டி அமைச்சோடனே மக்கள்லாம் அவனை கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. திரும்ப மக்கள் எல்லாம் ஹெரோத் தான் நல்ல மன்னர், ஹெரோத் தான் நல்ல மன்னர் அப்படின்னு
கொண்டாடுற அளவுக்கு அந்த சாலமோன் ஆலயத்தை வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டி அமைப்பான், அந்த 2ஆம் சாலமோன் ஆலயத்தை. இந்த சாலமோன் ஆலயத்தை கட்டினா ஒருவேளை ரோமானியர்கள் கோவப்பட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அவங்க தானே உண்மையான முதலாளி இவனுக்கு. அப்போது ஹெரோத் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அதில் ஒரு ட்ரிக் பண்ணுவோம். அந்த ஆலயத்தை கட்டும் போது அதில் கொஞ்சம் இந்த ரோமன் ஆர்கிடெக்சர், அதுக்குள்ளே வந்து ரோம் சம்மந்தமான என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு அவங்களையும் சமாதானப்படுத்துறது. இந்த கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவார்ல, கஸ்டமர்ஸையும் ஹாப்பி பண்ணி ஆகணும், பையர்ஸையும் ஹாப்பி பண்ணி ஆகணும். அதே மாதிரி தான் சத்யராஜ் சொல்லுவார் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான், அதாவது இங்கே இருக்க யூதர்களையும் சமாதானப்படுத்தி ஆகணும், ரோமானியர்களையும் சமாதானப்படுத்தி ஆகணும். அப்படி ஒரு கட்டமைக்கப்பட்டதான் ஹெரோத் கட்டின 2ஆம் சாலமோன் ஆலயம். அதை ஏற்கனவே சிதலமடைஞ்சிருந்த ஆலயமை இன்னும் பிரம்மாண்டமாக கட்டி அமைக்கிறான். அப்போ இப்போ மக்கள் வந்து எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. அவன் பண்ண கொடுமைகளை மறந்துடுறாங்க, அதிகமான வரிகளை மறந்துடுறாங்க, அவன் பண்ண பல கொலைகளை மறந்துடுறாங்க. அவன் கட்டிய ஆலயம் மட்டும் ஞாபகம் இருக்குது. சாலமோன் ஹெரோத் வந்து மிகப்பெரிய மன்னர் அப்படின்னு மக்கள் ஏற்றுக்கிறாங்க. வரலாற்று ஆய்வறிஞர்களும் ஹெரோத் த கிரேட் அப்படின்னு அவர் குறிப்பிடப்படுறார். அப்போது அவர் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்க அந்த காலகட்டத்தில் தான் ஒரு 3 அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா 3 அறிஞர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ஜெருசலேமை கிராஸ் பண்ணி போகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வால் நட்சத்திரம் வருது, அந்த வால் நட்சத்திரம் காட்டுற இடத்துல ஒரு குழந்தை பிறக்க போகுது, அந்த குழந்தை தான் அடுத்து யூத ராஜ்யமாக ஆளப்போகுது, அதுதான் அடுத்த இறைவனோட தூதர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அது யார் அப்படின்னு சொல்லி இவர் அங்கே போகிறாரு. எங்கே பிறக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பெத்லகேமில் பிறக்க போகுது இந்த குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவருக்கு பயம் வந்துடுது, ஒருவேளை அந்த குழந்தை பிறந்து இவரோட ஆட்சிக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திரும்பியும் அந்த ஆண்மகன்கள்லாம் கொல்லணும்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறாரு. இது நம்ம முன்னாடியே பார்த்தோம் மோசஸ் கதையில், இப்போ திரும்ப ஜீசஸோட கதையில் வருது. அப்போ பெத்லகேமில் பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் கொல்ல சொல்கிறாரு. அப்போ பெத்லகேமில் பிறக்கிற அந்த குழந்தையை காப்பாற்றிட்டு அவங்க அம்மா மரியமும் அவங்க அப்பா ஜோசப் இவங்க வந்து தப்பிச்சு பக்கத்தில் இருக்க இன்னொரு நகரமான நாசரேத்துக்கு போகிறாங்க. இப்போ நாசரேத்தில் அந்த குழந்தை வளருது. அந்த குழந்தை தான் இயேசு கிறிஸ்து. அப்போது அந்த குழந்தை வளர்ந்து சேர்க்கறதுக்குள்ளே ஹெரோத் இறந்து போயிடுறாரு. ஹெரோத்தோட பையன் ஆட்சி பண்ணுறான். ஹெரோத்தோட பையன் ஆட்சி பண்ணும்போது ரோமோட கை இன்னும் ஓங்கிருது. அதாவது இதுக்கு முன்னாடி மன்னர்னு இருந்தாங்க, நீ மன்னர்லாம் கிடையாது, கவர்னர் அப்படின்னு ஆயிடுது. இதுக்கப்புறம் இயேசு பிறந்து வளர்ந்துட்டாரு. இனிமேல் நாசரேத்தில் இருந்து அவர் திரும்ப ஜெருசலேம் வரணும், இங்கே திரும்ப பிரச்சனைகள் நடக்கணும். திரும்ப ஜெருசலேம்ல இருந்து எப்படி மக்கள் துரத்தி அடிக்கப்படுறாங்க, இந்த இயேசுவோட பிறப்பு யூதர்களுக்குள்ள எப்படி ஒரு மிகப்பெரிய பிளவை உண்டாக்குது, எப்படி கிறிஸ்தவ மதம் உருவாகுது, இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் அந்த ஜெருசலேம் சந்திக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் கேட்போம். நன்றி, வணக்கம்.